பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று வளர்பிறை சஷ்டி விரதம். இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் முருகனின் அருள் கிடைக்கும். 6 அகல் விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் இட்டு விளக்கு ஏற்ற வேண்டும். இவ்விளக்கினை அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ முருகன் படத்தின் முன் தீபம் ஏற்ற வேண்டும். பல மலர்கள் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். முருகனுக்கு பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைக்க வேண்டும். 108 முறை ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை கூற வேண்டும். சக்தி விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள்: குழந்தை பேறு கிடைக்கும், நிம்மதி, சந்தோஷம், நல்வாழ்வு, ஆரோக்கியம், புகழ், செல்வம், மனவலிமை அதிகரிக்கும், தடை விலகும், தைரியம் அதிகரிக்கும். முருகனை சரணடைந்தால் அவன் கடைக்கண் பார்வை நம் மீது பட்டு சகல நன்மைகளும் பரிபூரண அருளும் கிடைக்கும். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒருகை முகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவோம். தெய்வமணி மாலை. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்தில் வளர் தளர்மோங்கு கந்தவேலே, சண்முகத் துய்யமணி உண்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. ஏறுமையில் ஏறி விளை யாடுமுகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.